உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச சொப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. மாவு பச்சரிசியா இருந்தால் கொஞ்சம் மாவு நிறையா வரும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி இப்படி காய வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த கையில் எடுக்கும்போது ரொம்ப ஈரமாக இல்லாமல் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதை இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டோம். அதை நல்லா பொடி பண்ணி இதில் ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. இந்த மாதிரி எனக்கு அரிசி 2 டம்ளர்னால நான் ஒரு 2 தடவை கிட்ட போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா மாவோட சேர்த்து கலக்கிடுங்க. அது கூடவே தேங்காய் நான் ஒரு 1.5 மூடி திருவி வச்சிருக்கேன். நீங்கள் தேங்காய் எந்த அளவு தேவையோ, நல்லா இதுக்கு கொஞ்சம் நிறையா போட்டாலே நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காவையும் போட்டு நல்லா ஒன்றா கிளறிடுங்க. இதை கிளறிட்டு இது மாவு ஈர மாவு தான், ரொம்ப தண்ணி வேண்டாம். அதனால தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிருக்கேங்க. இல்லைன்னா கொலன்னு ஆயிடுச்சா நல்லா இருக்காது. அதனால லைட்டாக அப்படி தண்ணி தெளிச்சு கரெக்டாக அதுக்கு தேவையான அளவு பிசைஞ்சுக்காங்க. இதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணியே போதும். அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா தான் சரியாக இருக்கும். ரொம்ப கட்டிமாவும் வேண்டாம், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்ல கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிட்டு சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு கையில் லைட்டாக நடுவில் இப்படி கொஞ்சம் அழுத்தினீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொப்பு மாதிரி இப்படி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அளவாக முடிஞ்ச வரலும் உருட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுங்க. அந்த மாதிரி பார்த்தா அழகாக இருக்கிறது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க எல்லா கொழுக்கட்டையும். இப்போ நான் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுட்டு இதில் வைக்கிறேன். இது ஒரு 8 நிமிஷம் வேக விடுங்க, நல்லா அப்போ தான் இருக்கும். அந்த அளவு வெந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம நிறுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது சின்ன பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடும். இதில் நடுவில் நீங்கள் கொஞ்சம் தேங்காயும் சர்க்கரையும் கூட வச்சு இப்படி கொடுத்தீங்கன்னாலும் சாப்பிடுங்க பசங்க. நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.